அதான் பொண்ணு. ஆமாங்க எஜமா. உட்காருங்க. நான் ஒன்னும் பெஞ்சில் உட்காரத்துக்கு இங்க வரல. உங்ககிட்ட சம்மந்தி இல்லைன்னா எச்சரிக்கை பண்ண வந்தேன். என் மவ பட்டத்து போறதுக்கு முன்னாலே அவன் பின்னாலேயே உன் மவ சுத்தலாமே. என்ன அது? 10 தேய்க்கிற வேலைக்காரிக்கு 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கார மவன் பின்னாலே என்ன வேலை? அப்படி என் மக ஒண்ணும் தப்பா நடந்துக்கல எஜமா. அவங்க 2 பேரும் முறையா கல்யாணம் செய்துக்க முடிவு செஞ்சு உங்க சம்மதத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடிப்பாவே மவளே, கல்யாண அளவுக்கு வந்துடுச்சா? என் சம்மதம் என்ன? ஹோட்டல்ல ஒரு நாள் கொடுத்து இட்லி வாங்குறதுன்னு நினைச்சுக்கிட்டியா? அடே, ஏதாவது 2 சின்ன பசங்க காதல் வியாதி இருக்கத்தான் செய்யும். தொலைஞ்சு போட்டோம் அவங்க. ஓய்ஸ் என்ன? நீ நேரம் எங்க வரணும்? என்கிட்ட வரணும். கொஞ்சம் ஐயா, உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம், நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது ஏழைங்களுக்கு அழகு. சொன்னியா? ஆசை. பணக்கார வீட்டுல பொண்ணை கொடுத்துட்டா நம்ம பணக்காரனா இல்ல, பங்களாவுக்குள்ள இருக்கலாம், 10 வகை அச்சுங்கலாம், கார்லயே சுத்தலாம். அதுக்கா இந்த ஆளை வந்தா விட்டுருவான்? ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா அந்த உறவை கிள்ளி எரிஞ்சிருப்ப. அது வளர்ந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது. ஐயா, எப்படியோ அவங்க 2 பேரும் பழகிட்டாங்க. இனி அவங்கள பிரிக்காதீங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்கத்தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆசையை கெடுத்துறாதீங்க ஐயா, என் ஆசையை கெடுத்துறாதீங்க. ஆசைக்கு அளவு இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருந்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி மலை ஆசை வரணுமே. அதை ஞாபகம் வச்சுக்கோ. குப்பமேடு என்னைக்கும் கோபுரம் ஆகிடாது. வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்காரன் வீட்டுல சம்பந்தமா? ஐயோ வேணாம், விட்டுரு. அந்த வேலையை வச்சுக்காது, அவ்வளவுதான். ஏதாவது ஏழை பாட ஒரு டிரைவர், ஒரு ஆபீஸ் பாய், அவனுக்கு பார்த்து கட்டுவேன். அது கொண்டா 5-10 உதவுறேன், அவ்வளவுதான். அதோட விட்டுடு. நம்ம பையனுக்கு பெரிய இடம். ஆமா, எக்கச்சக்கமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போற நிச்சயம் ஆயிடுச்சு. கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, அந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். என் பொண்ணு கலங்க விட்டுட்டு உங்க மகன் சந்தோஷமா வாழ்க்கை நடத்து ஒரு நாள் விட மாட்டேன், ஒரு நாள் விட மாட்டேன். ஐயா, உங்க இஷ்டப்படியே உங்க மகனுக்கு கல்யாணம் செய்யுங்க. அதுக்கு நாங்க தடையாவே இருக்க மாட்டோம் ஐயா, நாங்க தடையாவே இருக்க மாட்டோம். சரி, தங்கம் என்ன தங்கம்? தங்கம் என் பையன் பயந்தவன், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ நீ சொல்லி அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அவனு ஓட்டுக்கிட்டான். அப்புறம் தான் அப்பாவுக்கு அடிச்சு கைய கால முடிச்சுடுவாரேன்னு பயந்துகிட்டு பட்டணத்துக்கு போயிட்டான் ட்ரைனிங். போ, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே அவனை நினைக்காத. போ, நீ உடம்ப பாத்துக்கோ. பாவமா இருக்கு எனக்கும். போய் தர்ம ஆஸ்பத்திரியில படுத்துக்கோ. இப்படி வாங்கப்பா, இங்க உட்காருங்க. தங்கம், என்னம்மா இப்படி சொல்லிட்டு உன் வாழ்க்கை என்ன ஆகுது? அம்மா, அவர் முன்னாடியே இன்னொரு பெண்ணை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்டயும் பழகி இருக்கிறாரம்மா. ஆரம்பத்துல நீங்க சொன்னதை கேட்காத குற்றம் தாம்மா இப்ப நான் அனுபவிக்கிறேன். அந்த ஆளவந்தார் குடும்பமே நம்பிக்கை துரோகத்துக்கு பழக்கப்பட்டதம்மா. இந்த பாவி எப்படிப்பட்டவேன்னு தெரிஞ்சா இப்ப அவரை நீ சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கி உன்னை அனாதையாக்குன சண்டாளன் அம்மா, சண்டாளன். நான் அனாதையா? அம்மா, ஆமாம்மா, நீ என் மகள். அம்மா, அழாத தங்கம், அழாத. உங்க அப்பா மாணிக்கம் பிள்ளை இந்த ஆளவந்தார் வீட்டுல டிரைவர் ஆயிருந்தார். இந்த பாவித்தான் செய்த கொலையை அவர் மேல சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டான். இந்த கவலையோடு உங்க அம்மா ஆஸ்பத்திரியில ஒரு பெண் குழந்தை செத்துட்டு செத்து போனா. அப்போ உனக்கு 3 வயசு. உன்னைத்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சது. அந்த சின்ன குழந்தை என்ன ஆச்சு? என் ஒருத்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு மர்மமா? பெற்ற தாய் இறந்து போனாள், தந்தை சிறையிலே, கூட பிறந்தவள் யாரோ எங்கோ என்று தெரியாத கொடுமை. ஐயோ, இவ்வளவு துன்பங்களையும் நான் எப்படி அம்மா தாங்குவேன்? தைரியமாயிரம்மா, தைரியமாயிரம்மா. 啊！
நாள் வரை வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். ஓ நிலை மாறினால் குணம் மாறுவான். பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான். தினம் ஜாதியும் வேதமும் கூறுவான். அது வேதன் விதி என்றோதுவான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான். எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி. ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி. பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. மனிதன் மாறிவிட்டான். மதத்தில் ஏறிவிட்டான். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். உன் கதையை கேட்க வேதனையாகத்தான் இருக்கிறதம்மா. அதுக்காக நீ எடுத்துக்கொண்ட முடிவு நல்லதான்னு யோசிச்சு பாரு. ஐயா,
ஏமாற்றுகிறவர்களுக்கு சாவு துன்பம், ஏமாந்தவர்களுக்கு சாவுதான் இன்பம். உங்கள் நிலையில் இருந்து கொண்டு தற்கொலை கோழைத்தனம் என்று சொல்கிறீர்கள். என் நிலையில் நீங்கள் இருந்தால் இன்னுமா சாகாமல் இருக்கிறோம் என்று நினைப்பீர்கள். அம்மா, வாழ்க்கைன்னா துன்பம் வரும் போகும். அதுக்காக நீ உடம்பு நோய்க்குத்தான் உங்களால் மருந்து கொடுக்க முடியும். என் மனநோய்க்கு மருந்தே கிடையாது. நான் வருகிறேன். அம்மா, நீ போவதை பற்றி ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை. கடல், ஆறு, குளம், குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது.